ஆமா சார். சீசாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த விளையாட்டு உபகரணம் வந்து குழந்தைங்க ஏறி இறங்கி விளையாடுவாங்க, பேலன்சிங் விளையாட்டு அது. இதுல என்னன்னாக்க வந்து இந்த மனநோய் அப்படிங்கிறது இருதுருவ மூளை கோளாறுங்கிறது இது. இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க வந்து சரியான பேலன்சிங் மனநிலையில இல்லைன்னாக்க வாழ்க்கை வந்து சரியா இருக்காது அப்படிங்கறதையும் சொல்றத ஒரு வலியுறுத்தி வச்சு. சார், நான் வந்து ஆடியோ லான்ச்ல வந்தவங்க எல்லாத்தையுமே நீங்க இப்படி குறிப்பிட்டு கேட்கறதுனால சொல்றேன். நான் வந்து முழுமையான ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ளவன். சிவன்கிறது என்னன்னாக்க இந்த பைப்போலார் அட்டாக் பண்றவங்க நம்ம எந்த எந்த ஒரு ஒரு மேல ஈடுபாடா இருக்கமோ இல்ல சிவன் பக்தன்லாம், அதாவது வந்து என்னன்னா இதெல்லாம் நான் டச் பண்ணி வந்தவங்க. எது சார்? இல்ல சார், நம்ம வந்து சூளம் கொடுத்ததுல ஒரு சாமி, அது ஒரு பாட்டுங்க சார். அது நீங்க இவ்வளவு தூரம் வந்து அதை நீங்க வந்து இது பண்ண வேண்டியது இல்லை. நம்ம அந்த மாதிரி நினைக்கல. நாம வந்து நானே ஒரு வந்து நம்ம வந்து தீவிரமான ஆன்மீகவாதி தான். ஆன்மீகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் வந்து கடவுள் இருக்கிறனாலதான் நான் இங்க நிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு என்னங்க இருக்க என்ன பொறுத்தளவுக்கு இருக்காங்க, எல்லா கடவுளுமே இருக்கு, எல்லா கடவுளும் இருக்கு. சொல்றேன் ஒரு சின்ன கேள்வி. அதாவது இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ்நாடு சட்டப்பிரதில தடை பண்றதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க. சரிங்க சார். ஆனா ஆளுநர் ரவி வந்து அதை கையெழுத்து போடாமே வச்சிருக்காரு. 2வது தடவை போட்டதுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போட்டேன். அதே மாதிரி இது சம்பந்தமா ஒரு வழக்கு நடந்தப்ப நீதிபதிகள் சில பேரு இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்கு சூதாட்டம். அதனால இந்த படம் பாக்குறதுக்கு ஆளுநர் ரவி வரணும், சம்பந்தப்பட்ட நீதிபதி வரணும், ஒரு அழைப்பு விடுக்கலாம். படத்துக்கும் ஒரு விளம்பரமா இருக்கும், ஒரு புரிதலும் வரும்ல. இல்ல சார், வந்து பாக்கட்டும் சார். என் சக்திக்கு எங்க சக்திக்கு எங்க தயாரிப்பாளர் டாக்டர் கா செந்தில்வேல் அவங்கனாலதான் நான் இங்க நிக்கிறேன் உங்க முன்னாடி. அதான் அதை நான் சொல்லிடுறேன் முழுசா. அதான் நான் வந்து என்னன்னாக்க பாக்கட்டும், எல்லாருமே வந்து பாக்கட்டும். எல்லாருமே வந்து இது தவறு, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. நீங்களும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்க, நானும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறேன், என் குழந்தைங்களும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறாங்க. ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தோணுச்சு. அத ஓரளவுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். அது நல்லபடியா கொண்டு போய் சேர்த்தது, மக்கள்கிட்ட சேர்த்தது உங்களோட கடமை. அது சிறப்பாக சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சார், என் உயரத்துக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது என்னோட உயரத்துக்கு நான் வந்து ஒரு பதில் சொல்றேன். அதாவது இன்னும் ஒரு படம் நம்ம பண்ணும்போது நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன போலீஸ் கண்டுபிடிக்கல. அவர் கண்டுபிடிச்சனாலதான் அங்க இருக்கு. அவர் நின்று சிந்திக்கிறாரு, போகும், இன்னும் இருக்கு. உங்க ஆதரவு இருந்துச்சுன்னா அந்த மீதி கதையை நான் எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு நீங்க வருவீங்க. ரொம்ப நன்றி. ஆமா, சரி, சூப்பர். விடுபட்டி கடவுள் இருக்கா வெளில வர்றப்போ நீங்க ஆன்லைன்ல வர்றப்ப நான் எப்படி விடுபட்டு நானும் இங்க நின்றுட்டு போக மாட்டேன். நல்ல விஷயம் சார். இல்ல, ரொம்ப நன்றி சார். நல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே மாதிரி விஷயமும் நான் நேர்ல நிறைய பார்த்துருக்கேன். ஒரே நல்ல விஷயம். அதான் இது பைப்போலார் டிசார்டர்ங்கிறத நானும் கடந்து வந்திருக்கேன் சார். அதை முழுசா சொல்ல விரும்பல நானு. என்னோட புரிஞ்சுக்கங்களேன். இது என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த நேசிக்கிறேன்னாக்க அந்த நிகழ்வின் மேல எனக்கு ரொம்ப அதீத ஈடுபாடு ஏற்பட்டும். பேலன்சிங் தான் வந்து இல்லைனாக்க சரியா இருக்காதுன்னு சொல்றதுக்காக நம்ம பண்ணிருக்கோம். நீங்க வேற கோணத்துல இதை கொண்டு போக வேண்டாம். நன்றி சார். எப்படிங்க சார்? சுவாரஸ்யமான அப்படிங்களா சார்? அடுத்ததுல நான் திருத்திக்கிறேன் சார். அது ஒரு டெக்னாலஜி இருக்கு சார், இருக்கு. இப்ப வந்து எம்பாமிங் வந்து பாத்தீங்கன்னாக்க சீனாலன்னு நினைக்கிறேன். என்னோட அறிவுக்கு நான் சொல்றேன், தவறா இருந்தா அது வேற நாடா கூட இருக்கலாம். ஒரு நம்ம அந்த கம்யூனிஸ்ட் தலைவரை கூட ரொம்ப வருஷமா வந்து இன்னமும் வச்சிருக்காங்க சார். இருக்கட்டும் சார், நம்ம ரேஞ்சுக்கு நான் இப்பதான் நுழையறேன். படியில அதான் நான் ரேஞ்சுக்கு படியில நின்றுட்டு இருக்கேன். இதுல இருந்து இன்னொரு படி ஏத்தி விடுறதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏறி வந்து
அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. எப்படிங்கிற பேசுறேன். அண்ணா நான் அங்கேயும் படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன். அங்கேயும் படம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இங்கேயும் படம் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நடுவில் ஆட் ஃபிலிம் பண்றேன். எனக்கு திருப்தியா இருக்கிற ஒரு படம் அமையணும். இத்தனை வருஷம் பண்ணியாச்சு. 25 வருஷமா நம்ம பண்றோம். அதுக்கப்புறமும் தொடர்ந்து ரோல் கேமரா ஆக்ஷனுக்கு மட்டும் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம தூக்கி ஷோல்டர்ல சுமக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணா அது கிடைச்சா போக வேண்டியது. மகாராஜால பேசினாங்க, கடைசி உலக போர்ல பேசினாங்க. அப்படியே சட்டில போறது அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தானே பெட்டர். டக்குன்னு மேலே ஏற்றோம்னா டக்குன்னு கீழே வருது, ஈஸியா இருக்கும். கஷ்டமா இருக்கும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இன்னும் 3 போலீஸ் வருது சார். எல்லா படமுமே வந்து பார்க்க நல்லா படம் எல்லாமே வந்து போலீஸ் கரெக்டா அந்த கேரக்டர்னா மேக்ஸிமம் வந்து சீனை வந்து அப்சர்வ் பண்ணலாம்னு பண்ணீங்களா? அப்படிலாம் கிடையாது சார். அவங்க வந்து கதை சொல்றாங்க, அந்த கதாபாத்திரம் பிடிக்குது. ஒவ்வொரு படத்துல வேற வேற போலீஸா இருக்கும். இதுல கொஞ்சம் சாஃப்ட் போலீஸா இருக்கும். இன்னும் வேற 3 போலீஸ் படம் வேற வரப்போகுது. ஸோ அதனால ஆடியன்ஸ் இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அந்த இதை நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமா தான் சார். கெட்ட போலீஸா நடிக்கும்போது கஷ்டமா இருக்கும், நல்ல போலீஸா இருக்கும். அதனால திருப்தியா இருக்கும். இந்த 2025 வரும், பெரிய படமா தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இப்ப பண்ண முடியாது சார். அது ப்ராப்பரா வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. இல்ல சார், இல்ல சார், சினிமாட்டோகிராஃபர். தேங்க்யூ சார். இந்த படத்துல ஒரு பாடியை கண்டுபிடிக்க அது மாதிரி இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது அவருடைய சொந்த கருத்து. கடைசியும் பாடியை கண்டுபிடிக்கல. போலீஸ் தமிழ்நாட்டில் அப்படித்தானே இருக்கு, ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி பாக்குறீங்க? சரி, உங்க கருத்துப்படி நான் ஏத்துக்கிறேன். அவ்வளவுதானே, உங்க கருத்தை ஏத்துக்கிறேன். ஏன்னா நீங்களும் எங்க பத்திரிகை எனக்கு சேர்ந்தவங்க. காவல்துறை வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு மறைமுகமா டைரக்டர் சொல்றாரா அப்படின்னு காவல்துறை இல்லண்ணா அப்படி நம்ம சொல்லல. உங்களுக்கு வந்து ஒரு லீடு கொடுத்துருக்கேன் நான். இன்னொரு படமும் உங்க முன்னாடி நல்லபடியா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கான லீடு தான் நான் கொடுத்துருக்கேன். இது கொலையவே கண்டுபிடிச்சது அந்த காவல்துறை தான். கண்டுபிடிச்சதுங்கிறது என்னன்னா டவுட் பட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லணும்னாலும் நான் சொல்றேன். கண்டுபிடிச்சதும் அவர் தான். இது எதனால் நடந்ததுன்னு சொல்லியும் நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக அவரோட பார்வையில தான் இந்த கதையை நம்ம வந்து புரிய வைக்கிறோம். கண்டுபிடிச்சதும் அவர் தான். இதுக்கு அடுத்தும் தேடுவாரு அப்படிங்கிற லீடோட தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பெருசா நான் யாருக்கிட்டையும் உதவி இயக்குனரா இருந்தது இல்லைங்க. நான் எல்லாருக்கிட்டையும் உதவியாளரா இருந்திருக்கேன். டீ வாங்கி கொடுக்க, அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்திருக்கேன் சில முக்கியமான இயக்குனர்கள்ட்ட. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க இந்த ஒரு படத்தை நல்லபடியா பண்ணியிருக்கோம். மேக்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கோம்னு சொல்லி சில அண்ணனுங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவுல என்ன மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்க எத்தனையோ பேர் ஊர்ல மூலையில கிராமத்துல எங்கேயாவது இருப்பாங்க. நான் வந்ததன் மூலமா அவங்களுக்குலாம் ஒரு துணிச்சல் வரும். பெரிய படிப்பு கிடையாது எனக்கு. அதே மாதிரி வந்து பெரிய இயக்குநர்கள்ட்டையும் நான் வந்து உதவி இயக்குநர்களா இருந்ததில்லை. டாக்டர் கா செந்தில்வேலன் அவர்களின் ஒரு நல்லாட்சியோடு எங்க ப்ரொடியூசர் என்னோட டாக்டர் எனக்கு வந்து என் உடல் நலத்தையும் மனநலத்தையும் குணப்படுத்தி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்க அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி எனக்கு நட்டி சார், ஒரு புது பையனுக்கு வந்து எப்படி இவனுக்கு வந்து எங்கேயும் இல்லை, அசண்டா கூட இல்லைன்னு சொல்றானே, இவனை நம்பி எப்படி வர்றது அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாம தோல்ல தட்டி கொடுத்து மிகப்பெரிய தைரியமா எனக்கு இருந்து இந்த படத்துல எனக்கு வந்து பண்ணி கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ண மனிதநேமிக்க மனிதர் எங்க நட்டி சார், அவங்களுக்கும் நிசாந்த் பிரதர் இந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க, எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அவருக்கும் பாடினி குமார் நல்ல ஹீரோயின், இவங்களுக்கும் இந்த படத்துல இருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் உங்க மூலமா நான் வந்து நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த படத்தை பத்தி நீங்க நல்லா எழுதணும். கட்டாயம் இல்லை, நல்லா தான் நீங்க எழுதணுங்கிறது. எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் வருவாங்க, உங்க முன்னாடி நிற்பாங்க. சாதாரண மனுஷங்க நாங்கள்லாம். சாதாரணமா எங்கேயோ ஒரு மூலையில நாம வந்து கனவு கண்டுகிட்டு இருப்போம். ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களாலையும் இன்னொரு படி ஏறினாக்கா வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் வந்ததுக்கு. அவர் ஒன்னும் சொல்ல மறந்துட்டாரு. பாலம் வந்து சுவாரஸ்யம்னாரு. நான் சமீபத்துல பார்த்த படங்கள்ல இந்த காதல் காட்சி கதாநாயகியும் பாடுறது இருக்கு, அந்த டான்ஸ் இருக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதை மறைஞ்சிங்களே பாலன்.
நான் கிளம்பிட்டாரு போயிட்டாரா? இல்ல அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்க, அண்ணனுக்கு நன்றி சொல்லுங்க, அண்ணனுக்கு. அப்புறம் பைல்வான் ரங்கநாதன் சார் எனக்கு வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து என்னோட ஒரு விளம்பர படத்துல வந்து எனக்கு வந்து உதவியா நடிச்சு கொடுத்தாரு, நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க. இந்த நிகழ்வுல வந்து அவரு கலந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கொஞ்சோண்டு கதையை சொல்லியிருக்காரு, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்க உங்களால முடிஞ்சா அதை கட் பண்ணி தேவை இருந்தால், ஏன்னா வந்து புதுசுங்கிறனால நீங்க என்ன கொடுக்கணும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நான் கத்துக்கிறேன். அண்ணாச்சி சொன்னதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இங்க வந்து ஆடியன்ஸ் கொடுக்க வேண்டாம், அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸா இருக்கட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை கட் பண்ணிக்கோங்க, இருக்கட்டும் இருந்தா சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சா உங்களோட சாய்ஸ்லயே நான் விட்டுறேன். நல்லது செய்யுங்க, 4 பேருக்கு நல்லது நீங்க எப்பயுமே பண்ணிட்டு இருக்கவங்க. உங்களோட ஒவ்வொரு கேமராவும் எத்தனையோ பேரை வந்து வாழ வச்சிருக்கு, வளர வச்சிருக்கு, கீழையும் கொண்டு போயிருக்கு தப்பானவங்கள. அந்த நம்பிக்கையோட நீங்க எங்களை போல என்ன மாதிரி ஆட்களை வாழ வைப்பீங்கிற நம்பிக்கையோட நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வேற ஏதாவது சொல்லணும்னாக்க நான் சொல்றேன். வேற எது இருக்குங்களா? அவங்க நடத்த ப்ரோக்ராம். வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.